ரக்ஷாபந்தன் ஷாப்பிங் போகலாம் வரீங்களா? இன்றைக்கி வந்து நாளைக்கு ரக்ஷாபந்தன், அதனால் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த ஷாப்பிங் எடுத்தது. ஆனால் இது வந்து நேற்று எடுத்த ப்ளாக். இன்றைக்கி ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன், நான் நாளைக்கு அதை அப்லோடு பண்ணுறேன். இது வந்து குருகிருப்பால ஃபஸ்ட்டு ஸ்வீட் வாங்க போனோம். குருகிருப்பால எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். அங்கே ஒரு 15 to 20 நிமிஷம் வெயிட்டிங்காக தான் இருந்துச்சு. அங்கே ஸ்வீட் வாங்கினோம். அங்கே இருந்த எல்லா ஸ்வீட்டும் பாருங்கள், இப்படி அவங்க ரெடிமேடாக எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கேக்க போட்டு கொடுத்தாங்க. ஆனாலும் கூட்டம் குறையவே இல்லை. அரை கிலோ வந்து 220 இல்லை, 1/4 கிலோ வந்து 220 rupees. நானும் அங்கே தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். மோத்திச்சூர் லட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த லட்டு தான் நானும் வாங்கினேன். ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து கூட்டம், நிறையா கூட்டம். மத்தலப் நின்றுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் எங்களுக்கே ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே அவ்வளோ கூட்டம். இந்த ஸ்நாக்ஸ் வாங்கியே ஆகிட்டு இது வாங்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போனது தான் ராக்கி வாங்கிறதுக்கு லேபர் கேம்ப்லேயே ராக்கி வாங்கிட்டோம். அங்கே ஒரு ரெடிமேடாக ஒரு 5 கடை போட்டிருந்துச்சு. அதிலே ஒரு கடையை பிடிச்சி ரக்ஷாபந்தன் வாங்கியாச்சு. இதெல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு இப்படி சின்ன சின்ன ராக்கி போட்டிருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். ஆனால் நான் இதில் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா யாழனும் மெக்கேரியும் அவங்கவுங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் ராக்கி இருந்துச்சு. பேசிக்கலி இந்த தடவை ரொம்ப கடவுளுக்குரிய ராக்கி இருந்துச்சு. கணபதி, சிவா, அந்த மாதிரி யார் சிவனுக்குள்ளது, கணபதிக்குள்ளது, அப்புறம் வந்து இந்த சிவ்லிங்குள்ளது, இப்படி நிறைய ராக்கி வந்து பேசிக்கலி எல்லாமே வந்து இந்த கணபதி ரிலேட்டிவ்லி இருந்துச்சு. அங்கே போய் ராக்கி ஃபுல்லாக வாங்கிட்டு நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ராக்கி தான் வாங்கினேன். ராக்கியெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து குங்குமம் சந்தம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் இன்னைக்குள்ள ப்ளாகு. தேங்க்யூ.